வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இவங்க நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலான்னா அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம குடியரசை. அது என்னென்னா, நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோ காலில் அவங்க மக அப்படியே அழுகிறது. அது அந்தம்மா காயத்ரி வீடியோ காலில் இது அப்லோட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, அதுக்கு முன்னத்த நாள் தான் பயங்கரமான கெட்ட வார்த்தை, கேவலமான கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் இது. அதிலிருந்து இன்னொரு தந்திரன்னா, அந்த வீடியோவில் நம்ம குடியரசை ஃபேஸ்புக்கில் தான் போட்டிருப்பார். ஃபேஸ்புக்கில் டெலீட் பண்ணிட்டார். கெட்ட வார்த்தை நான் ஆல்ரெடி நேற்றே அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இன்னொரு கிளிப்பிங் நான் போடுறேன், அது நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன், என் பையனை அப்படி ஏழ்மையை வளர்த்த மாட்டேன். ரொம்ப ரிச்சாக ராயல் லுக்காக அவனை வளர்த்தி செம்மையாக அவனை வாழ வைக்கணும். அது ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் எங்களுக்கு, வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது. உப்பு சாப்பாடு செஞ்சிட்ருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என் பையனை ஏழ்மையாக வளர்த்த மாட்டேன், ரிச்சாக ராயல் லுக்கில் வளர்த்துவோம் அப்படிங்கிறாரு. ராயல் லுக்குன்னா எனக்கு உண்மையாக புரியல. ராயல் லுக்கில் என்ன அப்படியே 4 வயசுலேருந்து அப்படியே பூரா ஃப்ளைட்லேருந்து போய் அதே ஃப்ளைட்லேருந்து திருப்பி படிக்க வைக்கிறதா, இல்லை ட்ரெஸ்ஸுலேருந்து அப்படியே தங்க ட்ரெஸ் போட்டு வளர்த்துறதா, இல்லை என்னென்னு எனக்கு புரியல. ஏழ்மையாக வளர்த்த மாட்டேன்னா எல்லோரும் ஏழ்மை தான். யாருமே பிறந்தோன்னே பணக்காரன் முடியாது. திருப்பி நான் சொல்கிறேன், என்ன காரணம்னா இலவச வருமானம் தான். அதாவது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வர்றது பூரா இலவச வருமானம், உழைச்சி சம்பாதிச்சது இல்லை. இதில் ராயல் லுக்கு, ஏழ்மை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்துல் கலாம் எடுத்துட்டிங்கன்னா அப்துல் கலாம் சார் எடுத்துட்டிங்கன்னா, அவர் ஒரு பிரதமர். அவர் எந்த ஸ்கூலில் படித்தாருங்க? ராமேஸ்வரம் அரசு பள்ளியில் படிச்சுட்டா படிப்படியாக ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஆராய்ச்சியாளர். ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா பையனுக்கு 1 வயசு தான் ஆச்சு. என் பையனை ஏழ்மையாக வளர்த்த மாட்டேன், ராயல் லுக்கில் தான் வளர்த்துவேன்னா என்னொரு தெனாவட்டினா என்ன காரணம்னா இலவச வருமானம், அதுதான் காரணம். திருப்பி அதே வீடியோவில் தான் நான் இப்போ ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஒரு தெனாவட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, என்ன காரணம்னா உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் கிடையாது. அதாவது மாதம் 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா வருமானம். அதில் போதை போட்டு ஆட்டம், அதையும் மறைக்கிறதுக்கு நேற்று வீடியோ காலில் பையன் அழுகிறது, இவர் அழுகிறது. எல்லா குடும்பத்தில் தாங்க பையன் இருக்குது. அதாவது இந்த குடும்பத்தில் மட்டும் பையன் கிடையாது, எல்லா வீட்லேயும் தான் பையன் பிள்ளை இருக்கிறாங்க. இல்லை இவங்க குடும்பத்தில் மட்டும் அதிசயமாக பையன் பிறத்துக்கிறான்னு கேட்டால் அவள் இவர் அப்படி தான் பேசியிருப்பார். என்ன காரணம்னா இது மறைக்கணும். இவர் 15 நாள் பண்ண கேவலமான செயல்களை மறைக்கிறதுக்கு இன்றைக்கி கணவன் மனைவி நாடகம் போடுறாங்க. அதை அண்ணா எங்கள் கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்கண்ணா, நான் சூப்பருங்கண்ணா, சீக்கிரம் பையனை கூட்டிகிட்டு வாங்கண்ணா, சீக்கிரம் பொட்டாட்டி கூட்டிகிட்டு வாங்கண்ணா. அவங்கள தான் நான் சுய அறிவில்லாத சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறேன். எல்லாரையும் நான் சொல்ல கிடையாது. எல்லா குடும்பத்திலும் தாங்க பையன் பிள்ளை இருக்குது. ஏன்னா அதில் இவங்க குடும்பத்தில் பொண்டாட்டி பையன், இவங்க குடும்பத்தில் மட்டும்தான் பையன் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்பத்தில் பையன் பிள்ளை தான் குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அப்போது இவர் போதை போட்ட ஓவர் ஆட்டம் போடுறாரு, கெட்ட வார்த்தை ஓவராக பேசுகிறாரு. அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கே தெரியாது. காயத்ரி அம்மையாக இருக்குது, அந்த அம்மாவுக்கு தேவை பணம். இப்போ அதை மறைக்கிறதுக்கு பக்காவான ஸ்க்ரீன் பிளேவாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க. நான் தான் திருப்பி சொல்கிறேங்கண்ணா, இவங்களுக்கு பணம் மட்டும்தான் போது, மான மரியாதை ஒழுக்கம் அதெல்லாம் தேவையே இல்லை. ரெண்டாவது அந்த பையன் ஒரு 4-5 வயசு வரைக்கும் வளர்ந்து பெரியவனாகும் போது அப்போ ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையை போட்டு சுற்றிட்டு வச்சுங்க, பையன் நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நல்லா விவரம் தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போதை போட்டு வீட்டில் உட்காந்துட்டு பீரை பாட்டில் கையில் காட்டுறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, கேவலமான கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு, ஏய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க?
அதுவும் போதை போட்டு பேசுகிறாரு. அப்புறம் நேற்று வந்து பக்காவான ஸ்க்ரீன் ப்ளே சென்டிமெண்ட் உள்ளே கொண்டு வந்துட்டார். நீங்கள் வந்து ஒரு படம் வந்து போராக போயிட்டுருக்கும்போது உள்ளே வந்து நீங்கள் சென்டிமெண்ட் உள்ளே ஊற்றிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. இவர் சென்டிமெண்ட்டாக உள்ளே ஊற்றிட்டு அப்படியே ரிப்பீட் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர்றாராட்டுக்குது. அதையும் வந்து பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அண்ணா சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கண்ணா, அண்ணா சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கண்ணா அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த சூரியகலான்ட்டு ஒரு லேடி, அந்த அம்மா சுத்தமாக சுயறிவே கிடையாதாட்டுக்குது. எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்குது. நான் என்ன சொன்னேன், இந்த ஆள் கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, இன்னும் அப்படி தாண்டா பேசணும் அப்படின்னா என்ன பேச கிடையாது. அந்த அம்மாவுக்கு சுயறிவுங்கிறது இதான் நான் சொல்கிறது. என்ன பேச கிடையாது, பொதுவாக எல்லாத்தையும் பேசிக்கிறாரு. அந்த அம்மா இன்னும் இப்படி தாண்டா பேசணுன்னா, அப்போ அவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு குடிகாரர் இருப்பார், இப்படி தான் கேவலமாக வீடியோ போட்டு பார்த்துட்டு இருப்பாங்களாட்டுக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சரியான ஸ்க்ரீன் ப்ளே சென்டிமெண்ட்டை உள்ளே ஊற்றிட்டார் நேற்று. இன்றைக்கி கூட்டிகிட்டு வராங்களாட்டுக்கு. இன்னி தங்கமயிலே நீ எப்படி இருக்கிற, நாம் இனிமேல் குடிக்க மாட்டோம், 10 நாள் நல்லா வருமானம் வரும், அப்புறம் எப்பவும் போல் நான் குடிக்கிறேன், நீ அதை பார்த்து ரசி. அவன் ஏன்னா நம்ம குடிச்சிட்டு வீடியோ போட்டதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம எந்த வீடியோ போட்டதை கூட்டம் இருக்குது. நம்மளுக்கு மான மரியாதை எதுவும் தேவையில்லை, ஒழுக்கம் தேவையில்லை. நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நீ வந்து கண்டுக்காத. அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பேசி நடிக்கிறதுக்கு வேண்டியதை இது பண்ணிகிட்டு இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமில்லாதால் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நேற்று வந்து குழந்தை காட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி மறுபடியும் கூட்டிகிட்டு வருவார். அதை பாருங்கள், பார்த்து ரசிங்க. ஏன்னா அடுத்தவங்கள பற்றி தான் உங்களுக்கு எதிர் கமெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் நமக்கு பேசும்போது மட்டும் உனக்கு வேறு வேலை இல்லையே, அவங்க ஃபேமிலி, நான் அதை தான் கேட்குறேன். உங்கள் சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது. அதிசயமாக இவர் ஒருத்தர் தான் குழந்தை பெற்றுக்கிறாரா, இவர் வீட்டில் மட்டும்தான் குழந்தை இருக்குதா, அடுத்தவங்க வீட்டிலலாம் குழந்தை இல்லையா. அப்புறம் ராயல் ரிச்சு ஏழை ஏழை ஏழை, என்னையா ஏழை நான் கேட்குறேன். எல்லோரும் பிறந்தா ஒரு விதத்தில் ஏழையாக தான் பிறப்பாங்க. அவங்க படிப்படி உழைச்சி முன்னேறி அதுக்கப்புறம் தான் படிக்க வைப்பாங்க. ஆனால் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா வலைத்தளத்தில் உட்காந்துட்டு தண்ணி போடுறது, ஆட்டம் போடுறது, மளிகை கடையில் சண்டை பிடிக்கிறது, வீடியோ போடுறது, டெலீட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தா வீரவசனம் பேசுகிறது. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, நீ எல்லாம் எனக்கு எதுக்கிட்ட பேட் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்களா, எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்கன்னு பேப்பார். நான் இதே தான் கேட்குறேன். இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, இவ்வளோ வார்த்தை பேசிட்டு வீடியோ போடுறாரு. ஆனால் அந்த அம்மா அங்கே காயத்ரி அம்மையார் அங்கே உட்காந்து ரசிக்க, நம்ம குடியரசனோட அம்மா அதை பார்ப்பாங்க. ஆனால் கேட்டால் நான் பார்க்குறதில்ல, அவங்க வீடியோவே பார்க்குறதில்ல, அவனா திருந்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆள் போதை போட்டதால் இனி கண்ணுக்கு தெரியாது, பல சென்டிமெண்ட் காட்சிகள் உருவாகும். அந்த சென்டிமெண்ட்டை பார்த்த ரசிகர் கூட்டம் தான் இருக்குது. அது வந்து முன்னே வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டதெல்லாம் இனி பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இனிமேல் குடிக்காதீங்கண்ணா, இனிமேல் வந்து நல்லபடியாக வாழுங்கண்ணா, அப்படியே கருத்து மலை பொழிவாங்க. அப்புறம் ராயல் ரிச்சுங்கிறாரு. என்ன ராயல் ரிச்சுன்னு எனக்கு புரியல. ஒரு சாதாரண ஒரு பணக்காரராக இருந்தாலுமே ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் கொண்டு போவாங்க. யாருமே இந்த அளவுக்கு தெனாவட்டாவெல்லாம் பேச மாட்டாங்க. இவர் வீடியோவில் டெலிட் ஆகிருக்கு. பல வீடியோகள் இன்னும் அரங்கேறும், நீங்கள் அதை பார்த்து ரசிங்க. மொத்தத்தில் சிந்திப்பில்லா சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் சொல்லலாம். அவங்க சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே அறிவு வர போகிறதில்ல. இந்த ஆள் போதையை போட்டு ஓவர் ஆட்டம் போடுவார், ஆனால் ஒரு கருத்தும் தெரிவிச்சிருக்க மாட்டார். இப்போ வந்து சென்டிமெண்ட்டோட நேற்று நாடகத்தை அரங்கிட்டு இருக்காங்க. கணவன் இத்தனை கெட்ட வார்த்தை பேசிட்டு யாரோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து குடிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு வார்த்தை இந்த அம்மா கேட்காது. அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு பையனை காமிச்சிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த அத்தான கேவலமான செய்த செயலை மறைக்கிறதுக்கு நேற்று பக்காவான ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. அதை பார்க்குறக்கே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சுயறிவு இன்றைக்குமே வரப்போகிறதில்ல. எல்லாரையும் நான் சொல்லக்கூடாது, திருப்பி மென்ஷன் பண்ணுறேன். எல்லாரையும் நான் சொல்கிறதில்ல, ஒரு சிலர் மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி ஆளுக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வலைதளம் இருக்குல்லங்க, அது வந்து சத்தியமாக உருப்படாதுங்க. வலைதளம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, இந்த குடிச்சிட்டு போதை போட்டு ஆட்டம் போட்டுட்டு அடுத்த நாள் நல்லவராட்ட வேஷம் போட்டு என்னை மாதிரி இனி நல்லவர் யாருமே கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன். அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து மறுபடியும் போதை போடுவார். அப்புறம் நான் குடி நிறுத்த போகிறேன்னு சொல்லுவார். அடுத்த நாள் மறுபடியும் போதை போடுவார். இதுதாங்க யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு. அதுதான் சொல்கிறேன். திருப்பி ஏன் இதை பற்றி பேச போனால், இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான என்னோடய லைஃப்லேயும் சரி ஒரு சோசியல் மீடியாலையுமே
நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ ஒரு போதை போட்ட ஆட்டம், கெட்ட வார்த்தை, ஓவர் கெட்ட வார்த்தை, அதை பார்க்கறக்கு ஒரு கூட்டம், அதை அட்வைஸ் பண்ணுறக்கு ஒரு கூட்டம். ஆனால் ஒரு சில வீடியோவில் பார்ப்பாங்களா, சத்தியமாக பார்க்க மாட்டாங்க. இந்த கோவில் திருவிழா விழா, வள்ளி கும்மி, இந்த மாதிரி சாமி இழைக்கிறதெல்லாம் பார்ப்பாங்கன்னா மாட்டா, கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி போதை போட்டு ஆட்டம் போட்டு அட்வைஸ் வேறு கருத்து மலை பொழிவாங்க. கேட்டால் நான் என் பையனை ராயல் ரிச்சுன்னு என்ன எனக்கு தெரியலைங்க. ஒரு மில்லியன் பணக்காரன் கூடியும் வந்து இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாங்க. என் பையனை ராயல் ரிச்சாக வளர்த்த மாட்டேன், ராயல் ரிச்சாக வளர்த்துவேன், ஏழ்மையாக வளர்த்த மாட்டேன்னு. அதாவது ஏழ்மையாக இருந்து முன்னேறினா தான் அவனுக்கு ஒரு பெருமை. எடுத்தோடனே என் பையனை ராயல் ரிச்சாக வளர்த்த போகிறேன், ஒரு காலத்தில் ஏழ்மையாக வளர்த்த போகிறேன்னா அப்போ என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து வருமானம் கொட்டுது. நீங்களே என்னடா சொல்கிறது? நான் வருமானத்தை வச்சு ஓவர் ஆட்டம் போடுவேன், அதைத்தான் சொல்கிறது. மொத்தத்தில் சுயறிவில்லாத இவங்க சுயறிவில்லாத சப்ஸ்கிரைபர் தான். இதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறாரு, அதையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறாரு. அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணினா திருப்பி நான் பதில் கொடுப்பேன். நான் பேசுகிறது பேசி தான் ஆவேன். நான் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நன்றி, வணக்கம்.